ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிற ரெடியாக இருக்குங்களா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லாங் சென்டென்ஸ் எடுத்துக்கிட்டு அதுலேருந்து ஸ்மால் சென்டென்ஸ் எப்படி கற்றுக்கிறது தான். அதில் நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் மார்க்கெட் போகும்போதெல்லாம் பிஸ்கட் வாங்கக்கூடாதுன்னு நினப்பேன், ஆனால் வாங்கிடுவேன். இது இங்கிலீஷில் எப்படி சொல்லணும்னா, ஐ திங்க் ஐ ஷுட் நாட் பை பிஸ்கட்ஸ் வென் எவர் ஐ கோ டு தி மார்க்கெட் பட் ஐ வில் பை. இந்த பிஸ்கட்க்கு பதிலாக நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். தமிழில் ஆப்ஜெக்ட்டுக்கு பொருள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இதில் பாருங்கள், ஸ்மால் சென்டென்சஸ் இருக்குது பாருங்கள். ஃபஸ்ட்டு சென்டென்ஸ், நான் மார்க்கெட் போகும்போதெல்லாம் வென்எவர் ஐ கோ டு தி மார்க்கெட் பிஸ்கட் வாங்கக்கூடாதுன்னு நினப்பேன். ஐ திங்க் ஐ ஷுட் நாட் பை பிஸ்கட்ஸ், ஆனால் வாங்கிடுவேன், பட் ஐ வில் பை. ஐ திங்க் ஐ ஷுட் நாட் பை பிஸ்கட்ஸ் வென்எவர் ஐ கோ டு தி மார்க்கெட் பட் ஐ வில் பை. இந்த மாதிரி லாங் சென்டென்ஸில் நம்ம ஸ்மால் சென்டென்சஸ் இருக்கும், அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நான் புது புது கதைகளை படிக்கும் போதெல்லாம் புதிய சொற்களை கற்றுக்கொள்கிறேன். இதை இங்கிலீஷில் வென்எவர் ஐ யூஸ் டு ரீட் நியூ ஸ்டோரிஸ் ஐ லேர்ன் நியூ வேர்ட்ஸ். இதில் பாருங்கள், ரெண்டு சின்ன சென்டென்ஸ் இருக்குது. நான் புது புது கதைகளை படிக்கும் போதெல்லாம் வென்எவர் ஐ யூஸ் டு ரீட் நியூ ஸ்டோரிஸ் ஐ லேர்ன் நியூ வேர்ட்ஸ். நான் புதிய சொற்களை கற்றுக்கொள்கிறேன். வென்எவர் ஐ யூஸ் டு ரீட் நியூ ஸ்டோரிஸ் ஐ லேர்ன் நியூ வேர்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் நம்ம பார்க்கலாமா? எப்போ பார்த்தாலும் இதையே செஞ்சுக்கிட்டு இருக்கியே, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? இது இங்கிலீஷில் யூ ஆர் ஆல்வேஸ் டூயிங் தி சேம் திங் டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஜாப். இதில் பாருங்கள், ரெண்டு ஸ்மால் சென்டென்சஸ் இருக்குது. எப்போ பார்த்தாலும் இதையே செஞ்சுட்டு இருக்கியே, யூ ஆர் ஆல்வேஸ் டூயிங் தி சேம் திங், உனக்கு ஒரு வேலையே இல்லையா? டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஜாப். எப்போ பார்த்தாலும் இதே வேலையை செஞ்சுட்டு இருக்கியே, உனக்கு ஒரு வேலையே இல்லையா? யூ ஆர் ஆல்வேஸ் டூயிங் தி சேம் திங் டோன்ட் யூ ஹாவ் எனி அதர் ஜாப். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், வரப்போகிறேன்னு அவர் நேற்று என்கிட்ட சொன்னார். அவர் வரப்போகிறேன்னு, that he is coming. அவர் நேற்று என்னிடம் சொன்னார். he told me. yesterday he told me that he is coming. next sentence, நீ சொல்லாமலே அதை தெரிஞ்சுக்கிட்ட. இதில் பாருங்கள், ரெண்டு ஸ்மால் சென்டென்ஸ் இருக்குது. நீ சொல்லாமலே, without you telling me. without you telling me, நான் தெரிஞ்சுக்கிட்டேன். I found out. I found out without you telling me. I found out without you telling me. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்த்த அந்த வீடியோவில் இருந்தால் அந்த 5 சென்டென்சஸ்லேருந்து நீங்கள் 11 ஸ்மால் சென்டென்சஸ் வந்து கற்றுக்கிட்டீங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். ஹாப்பி லேர்னிங் அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.